இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Volkswagen Polo வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம மீட்டெலாம் மாட்டி செக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி செக் பண்ணதில் ப்ரெஷர் இருக்குது, கூலிங் வருது, பட் கம்மியாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தா வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டென்சர் ரேட்டு ஃபுல்லாக பிளாக்கு மண் ஏறி அண்ட் சேம் டைம் வந்து கேஸ் வந்து பழசாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசனால் வந்து ஓவர் ஹீட் ஆனோடனே கேஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டல் ஆகிட்டு வெறும் ஏராக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த வண்டி என்ன பண்ண போகிறோம்னா பம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பல்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரேடியேட்டர் ப்ளஸ் கண்டென்சர் அவுட் சைடில் ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து பழைய கேஸை திறந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்சரு டர்போ ரேட்ரு ஃபுல்லாக பிளாக்கு. ஸோ எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரேம் பல்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்சர் ரேட்ரு ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரேடியேட்டர். ஸோ ஃபுல்லாக கண்டிப்பாக ஃபுல்லாக டஸ்ட்டு. அண்ட் இது கண்டென்சர். ஸோ ஃபுல்லாக ஏர் அடிச்சுட்டு கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ண வேண்டியது. டஸ்ட்டு ஏரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது. பல்கெட்லாம் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் லைட்டு பம்பரு இன்னொன்னா மாட்ட வேண்டியது. வேக்யூம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் வந்து வண்டியில் ஏற்ற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நம்ம கேஸ் ஃபில் பண்ணியாச்சு, பம்பரும் மாட்டிட்டோம். இப்போ கூலிங் நல்லா வந்து சொல்ல போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரோவும் நல்லாயிருக்கு, கூலிங்கும் நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Polo. இதில் என்ன ஆக்சுவல் கம்ப்ளைண்ட்னா கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வண்டியில் ப்ரெஷர் இருக்குது, பம்பிங் லெவலும் நார்மலாக இருக்குது, த்ரோவும் கரெக்டாக இருக்குது, பட் கூலிங் வரல. என்ன ரீசன் பார்த்தா வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டென்சர் ரேடியேட்டர் டர்போ ஃபுல்லாக வந்து மண் ஏறிட்டு வந்து அப்படியே பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ ஹீட்டு ட்ராவல் பண்ண முடியாமல் ஓவர் ஹீட் ஆகிட்டு வந்துட்டு கேஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே டவுன் ஆகிட்டு பம்பிங் ஆகுது, எல்லாமே ப்ராசஸ் ஆகுது, பட் கூலிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் இஷ்யூ. செக் பண்ணால் அதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் என்ன பண்ணிருக்கோம், அந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் பம்பர் அண்ட் பல்கெட் ஃபுல்லாக பிரிச்சுட்டு ரேடியேட்டர் கண்டென்சர் அண்ட் டர்போ ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ணியாச்சு அவுட் சைடில். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேஸ் பழைய ஏர்லாம் திறந்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக கேஸ் அண்ட் கம்ப்ரஸ்மெண்ட் ஆயிலெல்லாம் போட்டுட்டு வேலையை முடிச்சிட்டோம். ஸோ வண்டி ஃபினிஷிங் டெலிவரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதுதான் கைஸ் இந்த வண்டியில் எதாவது ப்ராப்ளம். வழக்கமாக நம்மளோட வீடியோஸில் பார்த்துருக்கீங்க, பெரும்பாலும் வந்து ஸ்பேர்ஸை மாற்றுறதும் ரீப்ளேஸ் பண்ணுறதும் டேஷ் ரிமூவ் பண்ணுறது இல்லை கம்ப்ரஸர் கூலிங்கர் இந்த மாதிரி மேஜரான விஷயம் தான் நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி மைனர் லெவலில் ப்ராப்ளம் வரும், பட் பெரும்பாலும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கஸ்டமர் இருப்பாங்க, டைம் இருக்காது. ஸோ அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரீசன் அதுதான். மற்றபடி இவனால் எப்போயாவது ஒரு மாதிரி வீடியோ போடுறான்னு நினைக்காதீங்க. டைம் கிடைச்சா தான் வீடியோ போட முடியும். அதுதான் ஆக்சுவல் ரீசன். எல்லாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களே. ஸோ இதுக்கப்புறம் மழை காலம் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக தான் போவோம். வீடியோ முடிஞ்சவங்க கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அமையும். ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 268 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது மேபி நீங்கள் பார்க்கும்போது கூட குறையாக கூட வந்திருக்கலாம்.
பார்த்தா 768 சப்ஸ்கிரைபர், 88 வீடியோ. இது 90வது வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது அது 90 வீடியோவாக இருக்கும், ஷார்ட்ஸோடு சேர்த்து. ஸோ அதுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் மூலமாக தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் காட்டும், சேனல் க்ரோத் ஆகும், வியூஸ் அதிகமாக வரதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெனக்கெட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுல வேலை வெட்டியில் இருப்பேன். ஸோ அதனால் சொல்கிறேன். அண்டு கன்சிஸ்டன்சியாக என்னால் வீடியோ போட முடியாது, முடிஞ்சதுக்கும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வழக்கம் போல் அதே இலக்கு தான். உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யனாலையோ, இதுக்கப்புறம் ரெயின் சீசன் தான், சம்மர் டைம் முடிய போகுது. ஸோ அப்போவும் உங்களுக்கு கூலிங் வரலனாலையோ, உங்கள் வண்டி Volkswagen போலோவாக இருந்தாலும் சரி, கூலிங்காக லீக்கேஜாக இருந்தாலும் சரி, கம்ப்ரஸர் பம்பிங் போனாலும் சரி, பிரச்சனையே இல்லை. சென்னை சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, பெஸ்ட் அண்ட் சீப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் கூகுள் மேப், வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி, பிளா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஷெட்டுக்கு வர ஆசைப்படுங்க, தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. திடீர்னு நிற்காதீங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற நான் ஒரு பிளேஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கேற்ற நான் செக்அப் பண்ணுறதோ இல்லை வண்டியை வேலை பார்க்குறதோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ வரதாக இருக்கவங்க முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் பிளேஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, 2 வீக் முன்னாடி நான் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாரு. அவர் I20 பெட்ரோல், அவர் கூலிங் ஆர் ப்ளஸ் ஏசி டியூப் லைன் ஃபுல்லாக லீக்கேஜ். ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். டியூப் லைனை நம்ம கிளிப்பிங் பண்ணி போட்டோம். ஸோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஸோ யூடியூப் மூலமாக ஒரு நண்பர் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ கைஸ், அவ்வளோதான். ஸோ கடைசியாக சொல்கிறது இவ்வளோ தான். அண்டு இதோட முடிச்சுப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.